மறைந்த முதல்வர் ஜெயலலிதா வகித்து வந்த பொதுச் செயலாளர் பதவி யாருக்கு என்ற கேள்வி அதிமுகவில் எழுந்துள்ளது. அதிமுகவில் பொதுச் செயலாளர் பதவிக்கு அனைத்து அதிகாரங்களும் தரப்பட்டுள்ளன. நிர்வாகிகள் நியமனம், நீக்கம், MP, MLA, வேட்பாளர்கள் தேர்வு என்று அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்பவர் என்பதால் இப்பதவியில் இருந்த முதல்வர் ஜெயலலிதாவின் கட்டுப்பாட்டுக்குள் கட்சி அடங்கி கிடந்தது. அவரது மறைவுக்கு பின் ஜெயலலிதா வகித்து வந்த முதல்வர் பதவி மூத்த அமைச்சரான ஓ. பன்னீர்செல்வத்திற்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதேபோல பொதுச் செயலாளர் விஷயத்தில் முடிவு எடுக்க முடியாது என்று கூறப்படுகிறது. இப்பதவியை பிடிப்பவர்களின் கட்டுப்பாட்டில்தான் ஒட்டுமொத்த கட்சியும் இருக்க வேண்டும். அதன் மூலம் ஆட்சி நிர்வாகத்தையும் ஆட்டி படைக்க முடியும். மேலும் இப்பதவிக்கு வரக்கூடியவருக்கு அடுத்து வரவிருக்கும் சென்னை RK நகர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கலாம். இந்த உயர் பொறுப்பு சசிகலா குடும்பத்தினருக்கு கிடைக்குமா அல்லது அதிமுகவில் யாருக்காவது கிடைக்குமா என்று கேள்வி எழுந்துள்ளது. ஆனால் ஒருமித்த கருத்துடன் அனைவரையும் சமாதானப்படுத்தி பொதுச் செயலாளரை போட்டியின்றி தேர்ந்தெடுக்க பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக கூறப்படுகிறது.